ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாக்கியத்தை தருவேன், ஸ்லாக்கியத்தை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. அடையாளமாக ஜோசப் விஜய தேவன் கொண்டு வந்து இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனை கொண்டு வந்து இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். இது ஒரு அடையாளம். தேவ பிள்ளைகளை உயர்த்துகிற காலம் என்று சொல்லி, தேவ பிள்ளைகள் அல்லேலூயா உயர்ந்திருக்கிற காலம் என்று சொல்லி, அல்லேலூயா. தேவன் உன்னை உயர்த்த, சபையை உயர்த்த நல்லவராக நம் மத்தியிலே பேசுகிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை குறித்து, பாக்கியத்தை குறித்து, ஸ்லாக்கியத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான சில காரியங்களை நாம் அறிந்து அந்த ஆழத்தில் இந்த நாளில் நான் உன்னை உயர்த்துவேன், குடும்பத்தை உயர்த்துவேன், சபையை உயர்த்துவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நம்ம வாசிக்க முடியும். நமக்கு அறிந்த ஒரு வசனத்தா, தெரிந்த ஒரு வசனத்தா. அல்லேலூயா. அறிந்திருக்கிறது உண்மைதா, தெரிந்திருக்கிறது உண்மைதா. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, அதனுடைய ஆசீர்வாதத்தை, அதனுடைய அனுபவத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லிதான் பேசி உன்னை உற்சாகப்படுத்துகிறார். சோர்ந்து போய் இருக்கிறதான உன்னை உற்சாகப்படுத்துகிற ஆழத்தில் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. அநேகர் என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. எதன் மீது நம்பிக்கை? காரியத்தின் மீது நம்பிக்கை. இந்த காரியம் இருக்குது, இந்த காரியத்தை நிற்கணும்னு சொல்லி எல்லா காரியத்தை காட்டிலும் தேவ சமூகத்தில் நிற்கிறதான காரியம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும் என்கிறத மறந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. உணராமல் போயிடுறாங்க, ஏமாந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. ஆமாம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணி நிற்கிறதான எந்த ஒரு காரியமும் நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தரும். பொத்தலான பையில போட்ட மாதிரி அது விளங்காது என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ ஆவியான் சொல்றாரு விளங்கும் என்று சொல்லி. இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஹலோ அல்லேலூயா தேவன் தருகிறதான காரியம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நிச்சயமா இந்த நேரத்துக்குண்டான நன்மை உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, உன்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி, பாக்கியத்தை தரும் என்று சொல்லி, ஸ்லாக்கியத்தை தரும் என்று சொல்லி. அல்லேலூயா. யோசேப்பு உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துகிற காலம் என்று சொல்லி, ஒரு நேரம் என்று சொல்லி தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. நீ குறைவாக இருக்கக்கூடாது, குறைந்து போய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன்னை உயர்த்த, உன்னை நிரப்ப, உன்னை திருப்தியாக்க அதோ ஆவியான விரும்பி உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அந்த பரிசுத்தத்தை தந்து பரிசுத்தவானாக மாற்றி அதன் மீது வருகிறதான பாக்கியம், ஸ்லாக்கியம், ஆசீர்வாதங்களை அள்ளி தந்து இந்த கடைசி காலத்தில் உன்னையும் என்னையும் உயர்த்தத்தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு பயந்துருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தான் நாம் ஏமாந்து போனோம். எல்லாத்துக்கும் பயப்படுறோம், ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுறதில்ல. மனுஷனுக்கு நம்ம பயப்படுறோம். அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம பயப்படுறோம். அல்லேலூயா. சில வீட்டில் அல்லேலூயா கணவன்மார்கள் மனைவிக்கு பயப்படுறாங்க. அல்லேலூயா. சில இடத்துல அல்லேலூயா மனைவிகள் அல்லேலூயா ஆமாம் கணவனுக்கு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறது இல்லைங்கிறத சொல்லி தான், அதனால்தான் உனக்கு தொல்லை என்று சொல்லி, உனக்கு பாதிப்பு என்று சொல்லி, நீ சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பயம்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உன்னுடைய இருதயத்தில் ஊற்றி புதுப்பிக்கப்பட்டதான இருதயம், புதிதாக்கப்பட்டதான இருதயம், புதிதாக்கப்பட்டதான இருதயத்தினுடைய ஆழம் என்ன, புதுப்பிக்கப்பட்டதான காரியம் என்ன, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். நடங்கக்கூடிய அளவில்
காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நீ நிறைவாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், நீ உயர்வாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாக்கியம் உனக்கு கிடைக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? இந்த சின்ன ஒரு ஆழந்தான். இது மட்டும் அது இல்லைங்கிற சொல்கை காட்டிலும் அது கம்மி. ஹல்லேலூயா. தேவன் இந்த பயப்படுகிற பயத்தை பெருக்கி அதன் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதங்களை ஊற்றி உன்னை கடைசி காலத்தில் உன்னை உயர்த்த எழுப்பத்தா நம்ம மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் கம்மி. வேதமும் அதான் சொல்லுது. கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கக்கூடியதான காலங்கள் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில், ஹல்லேலூயா, சபை காரியத்தில் நடக்கக்கூடாது என்று சொல்லி, ஹல்லேலூயா, நடக்க விட மாட்டேன் என்று சொல்லி ஆவியானவர் வைராக்கியமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. அநேகர் அவ்விசுவாசத்தில் இருந்தாலும் தேவன் உன்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த, ஹல்லேலூயா, நம்பிக்கையிலே ஒரு பெருக்கத்தை தர, அதன் மூலமாக வருகிறதான ஒரு பாக்கியத்தை தரத்தா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை எல்லாத்துக்கும் மேலானது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை, ஹல்லேலூயா, நம்பிக்கைங்கிறது பொதுவாக நம்ம நம்புறதான ஒரு காரியம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதான ஒரு காரியம். விசுவாசம் என்கிறது ஆண்டவர் மீது வைக்கிறதான ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை, அந்த விசுவாச வரத்தை, ஹலோ, ஹல்லேலூயா, இல்லாத இருக்கிற இந்த தன்மையை இந்த நாளில் இந்த உயர்த்தெழுந்த வல்லமையாக தேவன் தந்து விசேஷமாக உன்னை எழுப்பத்தா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாரோ ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாங்க, ஒரு நன்மையும் குறைப்படக்கூடாது என்று சொல்லி. ஆவியானவர் என்ன பண்ணார்? அதுக்கு பதில் தந்தார். ஒரு குறையும் இனி இருக்காது என்று சொல்லி, நான் நிரப்புவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சபை கூடி வருகிற காரியத்தை தேவன் அங்கீகரித்து இருக்கிறார். இதனுடைய ஆசீர்வாதத்தை தந்து உன்னை விசேஷமாக ஆசீர்வத்து உயர்த்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம், இன்னும் நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. குறைவை மாட்டுவேன், நிறைவை ஊற்றுவேன், சொந்து போய் இருக்கிறதான உன்னை ஊக்கப்படுத்துவேன், உற்சாகப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சோறு கொண்டான காரியங்களை மாற்றுவேன், விளக்குவேன், எடுப்பேன். ஹல்லேலூயா. உன்னை நான் புதிதாக்குவேன். புதிதாக்கப்பட்டதான இருதயத்தினுடைய காரியங்கள் முதல்ல நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி அது உண்டாகி இருக்கிறது, உருவாகி இருக்கிறது. அதே பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஆழத்தில், ஹலோ, ஹல்லேலூயா, ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை தேவன் பெருக செய்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர் என்கிறத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பாக்கியவான். நம்பி இருக்கிற நீ பாக்கியவான் என்று சொல்லிதான் ஆவியானவர் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே சங்கீதங்களின் புத்தகத்தில் 62 நம்ம வாசிக்க முடியும். 8வது அதிகாரத்துக்கு நேராக நாம் நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், இக்காலத்திலும் அவரை நம்புங்கள், இப்பொழுதும் அவரை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் அந்த நம்பிக்கையை
அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தான் தேவன் விசேஷமாக உனக்கும் எனக்கும் தந்து நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 8வது வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் ஊற்றி இருக்கிறார். விசுவாச வரத்தால் தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆழத்தை, அல்லேலூயா, ஒரு அழுத்தத்தை, ஒரு அதிகத்தை தேவன் தந்து உன்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறதான் எல்லா சோர்வை மாற்றி உன்னை உற்சாகம் அடைய செய்திருக்கிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டோம், விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். இனி எதையும் நம்ம என்ன பண்ணுவோம், சாதிப்போம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் தேவன் உன்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம். காலமோ கடைசி. அல்லேலூயா. புறம்பான மனுஷன் தந்ததான பாதிப்போ மிகுதி எல்லாத்தையும் தேவன் மாற்றி இருக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த கடைசி காலத்தில் உண்டாயிருக்கிறதான அத்தனை பாதிப்புக்கும் தேவன் உன்னை விலக்கி அடைக்கலமாக இருந்து உன்னை உயர்த்தி உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்யத்தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா காரியங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கபா தபா 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 திபி திபி கபரகா. அல்லேலூயா. பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாத குறைச்சலுக்கு உண்டான காரியங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொல்லி, தேவன் நம்புகிறதா நம்பிக்கை இல்லை என்று சொல்லி, இதெல்லாத்தையும் ஆழப்படுத்தி அதிகப்படுத்தி உன்னை நிரப்பி உன்னை புதிதாக்கி உன்னை எழுப்பி, அல்லேலூயா, தேவன் உன்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தொடர்ந்து சங்கீதங்களின் புத்தகத்தில் வாசிக்கும் போது 118வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது. 8-9 வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அல்லேலூயா. மனுஷனை நம்புகிறது பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. என்ன பெரிய காரியமாக இருந்தாலும் காரியத்தில் போய் நிற்கிறத காட்டிலும் தேவனை பற்றி இருக்கிற காரியம், தேவ சமூகத்தில் நிற்கிற காரியம், பொறுமையோடு இருக்கிறதான காரியம், அதுதான் உனக்கு நலம் என்று சொல்லி, நல்லது என்று சொல்லி. அல்லேலூயா. நலம் என்கிறதான வார்த்தை மாத்திரம் அல்ல, அந்த நலத்தை தந்து உன்னை உற்சாகப்படுத்தத்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இது மட்டும் இருக்கிறதான தீமை மாறும் என்று சொல்லி, இது மட்டும் இருக்கிறதான வேதனை விலகும் என்று சொல்லி, இது மட்டும் இருக்கிறதான தொல்லைகள் அகலும் என்று சொல்லி, அல்லேலூயா, எப்படி என்று சொல்லி கொழும்பி இருக்கிறதான அல்லேலூயா காரியங்கள் மாறும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்தில் கூட தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. அல்லேலூயா. இது எப்படி முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளை நீ கலங்காத. அல்லேலூயா. ஆமாம், உன்னை அல்லேலூயா ஆசீர்வதிப்பேன், கலக்கத்தை மாற்றுவேன், உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி, அதெல்லாம் நடக்கிற காலம் இந்த காலம் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் அதை தான் சொல்லி இந்த கடைசி காலத்தில் நடக்கிற காரியத்தில் அல்லேலூயா உன்னை நிறுத்தி விசேஷமாக உன்னை உயர்த்தி இன்னும் மேலான காரியத்தை செய்யத்தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை நம்பாதே, காரியத்தை நம்பாதே. அல்லேலூயா. கர்த்தர் பேரில் நீ நம்பிக்கையாக இரு. வேதம் சொல்கிறது, பிரபுக்களை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறதே நலம் என்று சொல்லி. அல்லேலூயா. இது மட்டும் மனுஷனை நம்பி, அல்லேலூயா, ஆமாம், குடும்பத்தில் இருக்கிறதான அல்லேலூயா பிள்ளைகளை நம்பி பெற்றோரை நம்பி நம்ம நின்றிருக்கலாம். இப்போ ஆவியான உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. யார் மீதும் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறதான அந்த நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, அல்லேலூயா, உன்னை எழுப்பும் என்று சொல்லி, வருகிற தீமை தடுக்கப்படும் என்று சொல்லி, அல்லேலூயா, இருக்கிற பிரச்சனை மாறும் என்று சொல்லி, வேதனை விலகும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், உன் வேதனை ஆப்ரேட் தான் முடிவு என்று சொல்லி நிற்கிறது. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் சுகமாக்க தேவன் நிற்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்க, சின்ன ஒரு காரியம், எவ்வளோ அலைச்சல், எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பண விரியம், அல்லேலூயா, தேவன் நீக்க மாற்ற
அல்லேலூயா. அதன் மூலமாக அவரை உறுதிப்படுத்த, இன்னும் நம்பிக்கையில் பெருக, பயப்படுகிற பயத்தில் இறங்க தேவன் விசேஷித்த காரியத்தை இந்த நாளில் உனக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரபுக்களை நம்பாதே, மனுஷனை நம்பாதே, குடும்பமாக இருந்தாலும் அல்லேலூயா. ஆமாம், யாரையும் நம்பாதே, கணவனையும் நம்பாதே, மனைவியும் நம்பாதே, பிள்ளைகளையும் நம்பாதே. நடுத்தருவில் என்ன பண்ணிடுறாங்க, நிறுத்திடுவாங்க. அல்லேலூயா. தேவனை நம்பும் போது தேவன் அல்லேலூயா உன்னதத்தில் நிறுத்துவார், இந்த உலகத்தில் பாதுகாப்பில் நிறுத்துவார், நன்மையில் நிறுத்துவார், கடைசி மட்டும் நம்மை தாங்கி நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லா கணங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்பிக்கை குறித்து தேவன் பேசிக்கொண்டு வருகிறார். மனுஷனை நம்பாதே என்று சொல்லி, யாரையும் நம்பாதே என்று சொல்லி, தேவனையே நம்ப என்று சொல்லி, தேவனையே பற்றி கொள்ள என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நீதிமொழியில் வாசிக்கும் போது எதை நம்பக்கூடாது என்று சொல்லி, அல்லேலூயா, தொடர்ந்து தேவன் மீது எந்த அளவில் நம்பிக்கையாக நிற்கணும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் நீதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 11வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது. அல்லேலூயா. 28வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். அல்லேலூயா. நீதிமான்களோ துளிரை போல தலைப்பாங்க. தலைப்பாங்க. நீ தலைப்பா என்று சொல்லி, நீ நீதிமான் என்று சொல்லி, நீ பாக்கியவான் என்று சொல்லி, நீ ஆசீர்வதிக்க அல்லேலூயா பட்டவர்கள் என்று சொல்லி, அல்லேலூயா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாருங்கள் என்று சொல்லி, நீங்கள் வந்திருக்கிறாய் என்று சொல்லி, தேவன் ஆசீர்வதித்து உங்களை அனுப்புவார் என்று சொல்லி தான் ஆவியானவர் அல்லேலூயா நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தன் ஐஸ்வர்யத்தை அல்லேலூயா ஆமாம் விழுவான்னு சொல்லி, அல்லேலூயா. எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, அல்லேலூயா, காசை நம்பாத படிக்கு, எவ்வளோ பலன் இருந்தாலும் சரி, பலனை நம்பாத படிக்கு, எந்த அளவில் உயர்ந்த ஒரு பதிவில் இருந்தால் கூட நம்முடைய வேலையை நம்பாத படிக்கு, அல்லேலூயா, கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறதான ஒரு அனுபவத்தை இந்த நாளில், இந்த உயர்த்தெழுந்த நாளில் இதனுடைய பரிசாக, இதனுடைய பலனாக தேவன் தந்து உன்னை எழுப்பத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நீதிமான்களோரோ துளிரை போல தலைப்பாங்க, செழிப்பாங்க, செழிப்பு. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது, பூச்செடி இருக்குது இல்லைங்களா. அது ஒரு குச்சி தான். நான் இது வரணும்னு சொல்லி என்ன பண்ணல, கொஞ்சம் கூட இது பண்ணலை. என்றாலும் கூட சரி வந்தால் வரட்டும்னு சொல்லி சும்மா என்ன பண்ணேன், குத்தி விட்டேன். இன்றைக்கி பாருங்கள், பூத்து குலுங்குது. ஒரு பூ இவ்வளோ பெருசு. நீங்கள் வந்து பாருங்கள், எனக்கே ஆச்சரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குப்பா. அதே போல் நீ செழிப்பாக இருந்துச்சு. அல்லேலூயா. நீ விசேஷமாக இந்த கடைசி காலத்தில் உயர்த்தப்படுவா என்று சொல்லி, அநேகர் உன்னை நாடி வருவாங்க என்று சொல்லி, தேடி வருவாங்க என்று சொல்லி, ராஜாக்கள் நடந்து வருவாங்க என்று சொல்லி, அநேகருக்கு நன்மையாக நீ இருப்பா என்று சொல்லி, அந்த நன்மையை தரத்தான், அந்த பாக்கியத்தை தரத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நமக்கு மேம்படுத்துவோம். ஐஸ்வர்யத்தை நம்பாதே, உறவை நம்பாதே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை நம்பினா கடைசி மட்டும் தேவன் நம்ம பலப்படுத்தி ஆசீர்வதித்து, அல்லேலூயா, அநேகருக்கு நன்மையாக நிறுத்தி உயர்த்தி விசேஷித்த காரியத்தை செய்ய நம் தேவன் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஆழமாக அல்லேலூயா நீதிபதி புஸ்தகத்தில் ஞானவான் சொல்லியிருக்கிறதான காரியம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் 28வது அதிகாரத்தில் 26வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்லுகிறது. அல்லேலூயா.
தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லி. அல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை, அல்லேலூயா, நம்முடைய ஆத்துமாவை நம்புகிறவனோ அவன் மூடன் என்று சொல்லித்தான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாம். இதனுடைய ஆழம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன? எதையும் நம்பாத படிக்கு. அல்லேலூயா. நீ தேவனையே நம்பி நிற்கும் போது தேவன் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி, ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி. இப்போ ஆவியான் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்தி இருக்கிறேன். அல்லேலூயா. உன் நம்பிக்கையை, உன் விசுவாசத்தை அங்கீகரிக்கிற காலத்தில் நான் இந்த கடைசி காலத்தில் விசேஷமாக உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி, ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நீ நிறைவாக நிற்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. உன் குறைவெல்லாம் மாறும் என்று சொல்லி, வேதனையெல்லாம் விலகும் என்று சொல்லி, பிள்ளைகளை கொடுத்த பாரமெல்லாம் விலகும் என்று சொல்லி, மன உளைச்சலெல்லாம் நீங்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம். இந்த அளவுக்கு தேவன் நம்முடைய இருதயத்தில் இறங்கி, அல்லேலூயா, ஊடுருவி நம்மை சூழ்ந்திருக்கிறதான காரியத்தின் மீது தேவன் தருகிறதான நன்மையை அறியப்படுத்தி, உறவில், சபையில், அல்லேலூயா, விசேஷித்த நன்மையை உன்னை கொண்டு செய்யத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஹல்லேலூயா பாக்கியத்தை குறித்து, ஸ்லாக்கியத்தை குறித்து, பாக்கியவானாக வாழ, நீதிமானாக வாழ, ஆசீர்வாதமாக வாழ என்ன செய்யணும்? நாம் என்னென்னமோ நினச்சிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம். இறுதியத்தில் என்னென்னமோ நினைவுகள் இருக்குது. நீ உயரணும், உன் காரியம் வாய்க்கணும், என் மகளுக்கு திருமண காரியம் நடக்கணும். அல்லேலூயா. ஆமாம். என் மகனுக்கு நடக்கணும், தடைகளெல்லாம் மாறணும், இருக்கிற வியாதியெல்லாம் விலகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. உன்னுடைய நினைவுகள், அல்லேலூயா, அல்லாஹ் என்று சொல்லி தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய நினைவுகளை தேவன் அறிய செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதன் மூலமாக தேவன் விசேஷித்த காரியத்தை செய்ய தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதனால தான் அல்லேலூயா சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா சாலமோன் என்ன சொல்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லேலூயா வித்தியாசமான மனுஷங்க, வித்தியாசமான காலத்தில் எழுதியிருக்கிறதான காரியங்கள். இப்போ ஆவியானவர் எல்லாத்தையும் சேர்த்து அல்லேலூயா அவன் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னா, பாக்கியத்துக்கு, ஸ்லாக்கியத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு காரியம் வாய்க்கணும்னு சொன்ன என்ன பண்ணணும், இருக்கிற பிரச்சனை விலக நாம் எப்படி நிற்கணும்? அல்லேலூயா. ஆமாம். இங்கே ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறதான காரியம், அல்லேலூயா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு மினி பைபிள். அல்லேலூயா. ஆமாம். அநேக பிரசங்கங்கள் ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாகத்தான் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறத நாம் கேட்டு இருக்கிறோம். அந்த ஏசாயா அந்த காலத்தில் சொன்னதான காரியத்தை இந்த நாளில் பரிசுத்த ஹலோ உனக்காக சொல்லி, அல்லேலூயா, நீ ஆசீர்வாதமாக இருக்க உனக்கு என்ன வேணும், என்ன தேவை என்று சொல்லி, அல்லேலூயா, ஏற்கனவே சொன்னதான காரியத்தின் மீது இன்னும் ஒரு ஆழத்தை, அழுத்தத்தை, அதிகத்தை தந்து விசேஷமாக உன்னை உற்சாகப்படுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 2வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை, அல்லேலூயா, அது யாராக இருந்தாலும் கூட இந்த நாளிலிருந்து, இந்த நொடியிலிருந்து, அல்லேலூயா, ஆமாம், நம்பிக்கை வைத்திருந்த அந்த நம்பிக்கையிலிருந்து விலகி தேவன் மீது ஒரு நம்பிக்கையில் அவர் பற்றுகிறதான ஒரு காரியத்தில் நீ உன்னை ஆழப்படுத்தினால், அல்லேலூயா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், பாக்கியவானாக இருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் நீ பாக்கியவானாக ஆசீர்வாதமாக இருக்க இந்த நாளில் அந்த விசுவாசத்தை ஊற்றி விசேஷமாக உன்னை எழுப்ப, அல்லேலூயா, அவ்விசுவாசத்தை மாற்றி விசுவாசத்தில் ஒரு ஆழத்தை தர தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரம்தான் அல்லேலூயா உன்னை ஆசீர்வதிக்கிற வேலை என்று சொல்லி, இந்த நேரத்தை கடந்து எந்த ஒரு காரியமும் அது உனக்கு நல்லது அல்ல என்று சொல்லி, அது உனக்கு தீமையை தான் உண்டாக்கும் என்று சொல்லி ஆழமாக அழுத்தமாக சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் தான் ஒரு வார்த்தையை கேட்கணும்,
ஹல்லேலூயா. எவ்வளோ நஷ்டம் வந்தாலும், ஹல்லேலூயா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீக்க நம் தேவன் வல்லவர். தந்து நம்மை நிரப்ப தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் நீதியும் தேடுகள் பிறகு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறா. உனக்கு தேவன் தரக்கூடியதான நன்மையை தந்து உன்னை நிரப்பி உன்னை எழுப்பத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த வசனத்தை இந்த நாளில் உனக்காக பேசி, ஹல்லேலூயா, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. நீ நம்பி இருக்கிறாய். ஹல்லேலூயா. அதான் ஹல்லேலூயா. மனுஷனை நம்பி இருக்கிறா, பேங்கனை நம்பி இருக்கிறா, ஹல்லேலூயா, அதை நம்பி இருக்கிறா, இதை நம்பி இருக்கிறா. எல்லாத்தையும் விட்டு தேவனை நம்பும் போது தேவன் என்ன பண்ணுவாங்க? அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இன்றைக்கி நம்முடைய எண்ணம் எப்படிங்க? ஹல்லேலூயா, அங்கே போனால் தான் என்னுடைய காரியமெல்லாம் சீராகும், சரியாகும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நம்ம தேவ சமூகத்தில் நிற்கிறதான ஒரு ஆழம். ஹல்லேலூயா. பொறுமையோடு தேவ சமூகத்தில் இருக்கிறதான ஒரு காரியம் தான் எல்லாத்தையும் மாற்றும். ஹல்லேலூயா. நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆமாம், எங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா காசு வரணும். பேங்க்லேயே என்ன பண்ணாங்க? கூப்பிட்டு சொன்னாங்க. போக போக என்னாச்சு? ஹல்லேலூயா, இந்த பணம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னால் பென்ஷன் உடைய அந்த ஒரு அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டு. அதனால் ட்ரெஸரியில் போய் அவங்க ஓகே சொன்னால் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி, ஹல்லேலூயா, பெட்டி சொல்லிட்டாங்க. இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி, ஹல்லேலூயா. நான் நம்பினேன், நிச்சயமாக தேவன் தருவார்ன்னு சொல்லி, ஹல்லேலூயா. இப்போ கடைசியாக பேங்க்கில் காசு இருக்கப்பா, செக்கு போட்டு வச்சிருக்கப்பா, புதன்கிழமை வாப்பா, நான் உனக்கு தர்றேன். ஹல்லேலூயா. நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மேனேஜர் மீதும் அவன் சொன்னதான் காரியத்தின் மீதும் நம்ம நம்பலை, தேவன் மீது நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. தேவன் காரியத்தை வாய்க்க செய்வார், செய்தார். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி காபா தாபா 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 ஷகா ரகா ரிகா பாலா தாலா பாலா. ஹல்லேலூயா. நம்பாதே, ஐஸ்வர்யத்தை நம்பாதே. ஹல்லேலூயா. இனி எவ்வளோ தான் காசு இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல, உனக்கு பலன் அல்ல, உனக்கு சுகம் அல்ல, உன்னை பூசிக்கிறதான காரியமும் அல்ல. ஹல்லேலூயா. கால கடைசியில் என்ன நடக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, எசேக்கியேல் சொன்னதான காரியத்தை இந்த நாளில் உனக்காக எனக்காக, ஹல்லேலூயா, ஆவியானவர் தேடி சொல்லி, ஹல்லேலூயா, ஆமாம், பணம் சம்பாதிக்கிற காரியத்தில், ஹல்லேலூயா, தேவனை தாண்டி இருக்கக்கூடாது என்கிறதான ஒரு ஆழத்தில் உன்னோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு கூட வேலையில் நிற்கலாம், கட்டாயமாக போகணும்னு சொல்லி கட்டாயத்தில் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த மனுஷனை நம்பாதே, நீ தேவனை நம்பு, தேவனை தேடு. ஹல்லேலூயா. இன்றைக்கி சிம்பிளாக சொல்கிறோம், கட்டாயம் நான் போகணும், நான் போகலைன்னா அப்படி இப்படி. என்னை நம்பி 100 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீ யாரை நம்பி இருக்கணுங்க? தேவனை நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஹல்லேலூயா நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கிறதா? இருக்கிறது என்று சொன்னால், ஹல்லேலூயா, அதனுடைய காரியம் என்ன? எசேக்கியேல் சொன்னதான காரியத்தை சொல்லி இந்த கடைசி காலத்தில் நடக்க இருக்கிறதான காரியத்தை, ஹல்லேலூயா, சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் 7வது அதிகாரத்தில் 19வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் 7:19 வாசிக்க முடியும். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவாங்க. இது நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தையோ ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. அந்த காலத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், தங்கத்தின் விலையை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளோ காசை கொடுத்து வாங்கி சேமித்து இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் தங்கத்தின் மீது முதலீடு செய்யாதான், ஹல்லேலூயா, அது நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஆமாம், தங்கத்தை வாங்கி குமித்து இருக்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விலை எதுக்கு ஏறுது?
ஆமாம், அதை வாங்கும்போது தான், வாங்கிறதுக்கு உண்டான ஜனங்க பெருகும் போது தான். அல்லேலூயா. இப்போ அவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. அதனால தான் என்ன நடக்குது, ஹலோ, அந்த அளவுக்கு தங்கத்துக்கு விலை ஜாஸ்தி. அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அல்லேலூயா, நீங்கள் வாசிக்க முடியும், தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவாங்க, அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாக இருக்கும். இது எப்பயா, கர்த்தருடைய சினத்தின் நாளிலே. அல்லேலூயா. கர்த்தருடைய சினத்தின் நாளிலே, கோபத்தின் காலங்களில் தான் நம்ம இருக்கிறோம். தேவ கோபந்தான் இறங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நன்றாக அறியணும். அல்லேலூயா. ஆமாம், இந்த அனுபவங்களெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இப்போ நடக்கிறதான போரின் மூலமாக சாப்பிட முடியாமல், அல்லேலூயா, ஃபுல்லாக தின்கிறதான காட்சியை நம்ம கண்ணால் கண்டோம். பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவாங்க, அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாக இருக்கும் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே. அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அல்லேலூயா. விடுவிக்க மாட்டாது. அல்லேலூயா. ஆமாம், பிசாசு பிடித்து கொள்வான். கடைசி காலத்தில் சாத்தானுடைய காரியம், அல்லேலூயா, அதிகமாகும். அதிலிருந்து மீட்கப்பட நம்மளால் முடியாது. அதனால தான் நீ பொண்ணை சம்பாதிக்க வேண்டாம், வெள்ளியை சம்பாதிக்க வேண்டாம், காசை சம்பாதிக்க வேண்டாம். தேவனுடைய நம்பிக்கையை நீங்கள் சம்பாதித்து கொண்டா அதுதான் நமக்கு ஜீவன், அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு சுகம். அல்லேலூயா. எவ்வளோ தான் காசு இருந்தாலும், அல்லேலூயா, ஏற்கனவே இங்கே சொன்னதான் அதானி, நம்ம இந்தியாவில் பெரிய பணக்காரர், லட்ச கோடி கணக்கில் என்ன வச்சுருக்கிறாருங்க, காசு வச்சுருக்காங்க. எவ்வளோங்க, லட்ச கோடி. அல்லேலூயா. தன்னுடைய மகனை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அல்லேலூயா. ஒடிஞ்சு போன மனுஷன் சொன்னார், இந்த காசெல்லாம் வேஸ்ட்டு, இந்த காசெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சமூக சேவைக்கு தர்றேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினதாக டிவியில் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அவ்வளோ காசு இருக்குது, இருந்து என்ன பிரயோஜனம், மகனை பாதுகாக்க முடியல. அல்லேலூயா. ஆமாம், உனக்கு எல்லாம் இருந்து உன் மகளை பாதுகாக்க முடியல, மகனை பாதுகாக்க முடியலன்னு சொன்னால், அல்லேலூயா, பிரியாசத்துடைய பலன் என்ன, இருக்கிறதான ஐஸ்வர்யத்தினுடைய அழகு என்ன? தேவன் உன்னை மாற்றத்தான் விரும்புகிறாரு, ஒரு நம்பிக்கை தரத்தான் விரும்புகிறாரு. எதையும் நீ நம்பாதே, பொண்ணை நம்பாத, வெள்ளியை நம்பாத, மனுஷன் நம்பாத, உறவை நம்பாத. அல்லேலூயா. ஆமாம், ஏன் சபையும் கூட நீ நம்பாத, தேவனை நீ நம்பு. அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை, அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடறலாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அந்த இடறல் என்ன, வேதம் சொல்கிறது, விக்கிரகங்களை உண்டு பண்ணினாங்க. ஆகியால் நான் அவர்களை வேண்டா வெறுப்பாக்கி. அல்லேலூயா. அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. என்னத்தான் ஆனாலும், ஒரு கோடி காசு கொடுத்தா கூட ஞாயிற்றுக்கிழமையில் வேலையில் நிற்க மாட்டேங்கிறதான ஒரு உறுதி உன்னையும் பாதுகாக்கும், குடும்பத்தையும் பாதுகாக்கும், சபையும் பாதுகாக்கும். அல்லேலூயா. திடீரென்று சொல்லி அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொன்னால் குடும்பத்துக்கும் கஷ்டம், சபைக்கும் கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஒரு விபரீதங்கள், ஆபத்துகள், அது சபையும் பாதிக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும், உன்னையும் பாதிக்கும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் மீட்பு எப்படி? இங்கே வேதம் சொல்கிறது, மீட்காது. எது மீட்காது? பொன்னும் மீட்காது, பொருளும் மீட்காது. எது மீட்கும்? தேவனுடைய கரந்தான், தழும்புள்ள கரந்தான். அல்லேலூயா. இங்கே வருகிறதான கொள்ளை நோய்க்கு, பஞ்சங்கள் எல்லாத்திலிருந்து நம்ம மீட்கப்படணும்னு சொன்னால், அதிலிருந்து விடுவிக்கப்படணும்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணுங்க? தேவனுடைய பலத்தை கருத்துக்குள்ளே இருக்கணும், அவருடைய அடைக்கலத்தில் இருக்கணும், அவருடைய ஆலயத்தில் இருக்கணும், அவருடைய நம்பிக்கையில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் நம்ம
மிஸ் பண்ணக்கூட பாதிக்கப்படுவோம். தேவன் எண்ணி கேட்பார். காலம் கடைசி. அல்லேலூயா. பிசாசும் இறங்க இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், தேவனும் தன்னுடைய கோபம் ஏற்கனவே சொன்னதுதான். இதுக்கு இஸ்ராயேல் அல்லேலூயா பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய கோபம்தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க, தேவனை அறிஞ்ச ஜனங்க, இத்தனை காலமாயும் இயேசுவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அந்த கோபம் தான் பற்றி எரிகிறதே என்று சொல்லி, எரியும் என்று சொல்லி, அதனால தான் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இஸ்ரவேலுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, தேவனுடைய கோபாக்கினே இறங்கும் என்று சொல்லி, நாம் ஜெபிக்கிற ஜெபம் தான் அவங்களை ரட்சிக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப அல்லேலூயா ரொம்ப விழிப்பாக இருக்கக்கூடியதான காலங்கள், விழிப்பாக இருக்கக்கூடியதான காரியங்கள் தேவன் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை தேடினா நீ தப்பிப்பாய், விடுவிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிற்பாய். அதை விட்டுட்டு அல்லேலூயா நாம தேடினா நம்ம ஏமாந்து போவோம். அதனால தான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாம், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பெருகுகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இது சும்மாவா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுங்க. அல்லேலூயா. அவருடைய அறிவு என்ன, அவருடைய வல்லமை என்ன? அல்லேலூயா. ஆமாம், செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி இந்த கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போய் இருக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. இந்த அனுபவத்தினால செழிப்பாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று சொல்லி அநேக நம்புகிறாங்க. அல்லேலூயா. அநேக சொல்கிறாங்க அதுதான் இந்த உலகத்தை அழிக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அறிவு பெருத்தவனுக்கு நோவு பெருக்கும் என்று சொல்லி, பிரச்சனை வரும் என்று சொல்லி, சண்டை வரும் என்று சொல்லி, யுத்தம் வரும் என்று சொல்லி, சமாதானமே இருக்காது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் தான் கடைசி காலத்தில் என்ன பண்ணணுங்க? தேவனை தேடணும். அல்லேலூயா. பொறுமையோடு தேவனை தேடணும். பிரசங்க கேட்கறது கஷ்டம்தான், என்றாலும் பொறுமையோடு கேட்டால் அதனுடைய பலனை, அதனுடைய பலனை, அதனுடைய ஆசீர்வாதத்தை, அதனுடைய ஐஸ்வர்யத்தை அல்லேலூயா நமக்கு மாத்திரம் அல்ல, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு தந்து தேவன் உயர்த்த நல்லவராக நிற்கிறார். அல்லேலூயா. வார்த்தை வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் உன் வாயில அவருடைய வார்த்தையை தந்து அல்லேலூயா உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் அவருடைய ஆவியை அருளி இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சந்ததி அல்லேலூயா இப்போ இருக்கிறதான குடும்பம் தலைக்கணும், செழிக்கணும், சரியாக இருக்கணும்னு சொன்னால் அல்லேலூயா அவருடைய வார்த்தை எங்கே இருக்கணுங்க? நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. வாயில் தந்திருக்கிறார் உண்மைதான், அது இருதயத்துக்குள்ளாக இறங்கும் போது, ஆவியாக இறங்கும் போது, அபிஷேகமாக இறங்கும் போது, அனலாக இறங்கும் போது, அக்னியாக இறங்கும் போது, அதுதான் ஒன்று பாதுகாக்கும். அல்லேலூயா. மாற்றங்களை உண்டாக்கும். அல்லேலூயா. அனாத பலத்த மாற்றங்களை நீ காண்பாய். சபையில் மாறுதல் உண்டாகும், குடும்பத்தில் மாறுதல் உண்டாகும், எழுச்சி உண்டாகும். அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நேரம் என்று சொல்லி, இந்த நேரத்தில் இருக்கிற உன்னை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த நல்லவராக நம்ம மத்தியில் பெருகி நிற்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ திருப்தியா இருப்பா என்று சொல்லி, உன் வயிறு நிரம்பும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீ போஷிக்கப்படுவா என்று சொல்லி, பஞ்சம் அணகாது என்று சொல்லி. அல்லேலூயா. உலகமே பஞ்சமாக இருந்தாலும் நீ அல்லேலூயா ஆமாம் தேவன் என்னை போஷிப்பார் என்று சொல்லி ஆவியானவர் உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணணுங்க? தேவனையே தேடணும், தேவனையே நம்பணும். யாரையும் நம்ம நம்பக்கூடாது, நம்மையே நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்பக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை, அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை, அந்த அளவுக்கு அல்லேலூயா ஒரு வல்லமைய காரியத்தை தேவன் செய்திருக்கிறபடினாலே அல்லேலூயா ஆமாம் உன்னை உயர்த்தி இருக்கிறார். சகரியா என்ன சொல்கிறார் என்கிறத நாம் பார்த்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகரியா மூலமாக தேவன் பேசுகிறதான ஒரு காரியம் தெரிந்த வசனம் தான் பாருங்கள். சகரியா 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில்
இப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இப்பொழுது உனக்கு சொல்கிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அன்னைக்கு செருபாபேலை பார்த்து சொன்னதான வார்த்தையை இன்னைக்கு வாலிப மகளே உன்னோடு பேச ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். பெரிய பர்வதமே, என்ன பிரச்சனையாக இருந்தாலும், அல்லேலூயா, பிசாசனுடைய என்ன போராட்டமாக இருந்தாலும், வறுமையினுடைய ஆழமாக இருந்தாலும், அல்லேலூயா, கசப்பினுடைய மிகுதியாக இருந்தாலும், எல்லாம் மாறும் என்று சொல்லி, எல்லாம் மறையும் என்று சொல்லி, எல்லாத்தையும் நீக்குவேன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கலை அவன் கொண்டு வருவான், நீ கொண்டு வருவாய். நீ தலையாக இருப்பாய் என்று சொல்லி, ஆளுகையில் இருப்பாய் என்று சொல்லி, அதிகாரத்தில் இருப்பாய் என்று சொல்லி, மேன்மையில் இருப்பாய் என்று சொல்லி, மகிமையில் இருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், சின்ன வாலிபத்தில் இருக்கலாம், பெரிய ஒரு காரியத்தில் நிற்கலாம், யாராக இருந்தாலும் அல்லேலூயா, நீ விசேஷமாக இந்த கடைசி காலத்தில் உயர்த்தப்படுவீங்க. அல்லேலூயா. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. ஆகும். அதோ உன் காரியம் ஆகும். நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த சந்ததியில் நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற குடும்பத்தில், அல்லேலூயா, தேவன் என்னை உயர்த்துவார், மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. புதுமையை நீ காண்பாய் என்று சொல்லி ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்படி பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்க வேதத்தில் அநேகர் இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது ஒரு பாக்கியவான், பவுல் ஒரு பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். யோபு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பாத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பாத்திரம். அல்லேலூயா. ஒரே ஒரு பாத்திரத்தை நாம் தியானித்து ரெண்டு காரியத்தை நாம் அறிந்து புரிந்து அந்த அனுபவத்தை அடைந்து இந்த கடைசி காலத்தை என்ன பண்ண போகிறோம்? ஆபிரகாமை போல ஹலோ ஷகரந்தரா உன்னை உயர்த்த தேவன் நம்ம மத்தியில் இறங்க இருக்கிறார். ஆபிரகாம் இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ஆபிரகாம் பிள்ளைகள் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ எப்படி? எலன் மாஸ்க் யாருங்க? ஹல்லேலூயா, ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. ட்ரம்ப் யாருங்க? ஹல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமின் சந்ததி. இன்னைக்கு உலகத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி தான். அன்றைக்கி சொன்னதான காரியத்தை இன்றைக்கும் தேவன் செய்கிறத கண்ணால் பார்க்குறோம். அதே போல் உன்னை உயர்த்துவேன், சந்ததியை உயர்த்துவேன், பிள்ளைகளை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. இன்னும் மேலான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு சங்கீதம் சொல்லுகிறதான ஒரு காரியம். இது ஆபிரகாமினுடைய ஒரு தன்மை, ஆபிரகாமினுடைய ஒரு காரியம். வேதம் சொல்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 22:5 நீங்கள் வாசிக்க முடியும். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினாங்க, உம்மை நம்பினவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு வசனம் தான், அறிந்ததான ஒரு வசனம் தான். ஹல்லேலூயா. நோக்கி கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அவரை நோக்கி கூப்பிட்டா, அவரை நம்பி கூப்பிட்டா, ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை பாக்கியவானாக மாற்றுவார், ஆபிரகாம் சந்ததியாக உயர்த்துவார். அநேகருக்கு கொடுக்குற அளவில் தேவன் உன்னை மாற்றுவார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீயோ கடன் கொடுப்பாய். இன்றைக்கும் 30 வருஷமாக இருந்துட்டு கூட இன்றைக்கி கடன் வாங்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. தேவன் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேற்ற விரும்புகிறார். எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், கடன் பட்டார் உள்ளம் போல கலங்கினான் லங்கை வேந்தன். கடனுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. அதை மாற்றி கொடுக்குற அளவில், கொடுக்குற உற்சாகத்தில்,
கொடுக்கறதுனால வருகிறதான சந்தோஷங்களை இந்த நாளிலே தேவன் தந்து உன்னை உயர்த்ததா உன்னோடு தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிட்டாங்க, தப்பினாங்க, காலை கடிசிங்க. அல்லேலூயா. ஆமாம், எப்போ குண்டு விழுன்னு சொல்லி தரல, தலைமேல் கத்தி. அல்லேலூயா. ஆமாம், இங்கே ஜோசப் விஜய் தலைமேல் கத்தி, எப்போ விழுன்னு சொல்லி தரல. அல்லேலூயா. அதே போல தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. எப்போ விழுவோன்னு சொல்லி நமக்கு தெரியாது, எப்போ நமக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணணுங்க, கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? யார் நமக்கு உதவி செய்வாங்க? ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம்தான். அதனால் அல்லேலூயா, அவர் நோக்கி கூப்பிட, அவர் மீது நம்பிக்கை வைக்க தேவன் நமக்கு அல்லேலூயா நல்ல ஒரு விசுவாசத்தை தந்து உயர்த்தி இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமினுடைய காரியத்தை குறித்து பவுல் சொன்னதான காரியத்தை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பேச விரும்புகிறார். அது என்ன என்கிறத மாத்திரம் அறிந்து தெரிந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அடுத்தவங்க வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது 4வது அதிகாரத்தில் 18வது வசனம் அழகாக சொல்கிறது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்ப முடியுதுங்களா? வாக்கு தத்தம் கொடுக்கும்போது 75 வருஷம். அல்லேலூயா. 70வது வருஷத்தில் நடந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நடந்தது 100வது வருஷத்தில். நம்பிக்கை இருக்குதா? 25 வருஷம் நம்பி இருக்க முடிகிறதா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 25 வருஷம் ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? நம்பிக்கையோடு இருந்தார். அல்லேலூயா. அதனால் நம்ம காரியம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், தேவன் செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் நம்புவேன். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். யோபுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. நான் சத்தாலும் பரவாயில்லப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சத்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக நிற்பேன். அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உண்டாக்கத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆபிரகாமை முன்னிறுத்தி ஆபிரகாம் அல்லேலூயா ஆமாம் விசுவாசித்தான். அல்லேலூயா. தேவன் சொன்னதான வாக்கு தத்தத்தை நம்பி 25 வருஷம் காத்திருந்தான். கிழவன் ஆயிட்டான். சாராளுக்கு கர்ப்பம் செத்து போயிடுச்சு. குழந்தை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்பி இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை அங்கீகரித்தார். அதே போல் உன் நம்பிக்கையை அங்கீகரிக்க, உன் அவிசுவாசத்தை மாற்றி விசுவாசத்தை தந்து இப்பொழுதே அந்த விசுவாசனுடைய தாக்கத்தை அறியப்படுத்த தேவன் நல்லவராக இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. காலம் கடைசி, சினத்தின் காலங்கள், கடைசி காலங்கள். அல்லேலூயா. நம்பிக்கையை கனப்படுத்துகிறதான காலங்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எண்ணம், இருதயம். அல்லேலூயா. அந்த எண்ணத்தை உண்டாக்க, உருவாக்க அந்த சிந்தனையை தரா, இயேசுவின் சிந்தனையை தரா. அல்லேலூயா. அதன் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதத்தை தரா, மாற்றங்களை உண்டாக்க, புதுப்பிக்க, சோர்வை மாற்ற, பயத்தை அல்லேலூயா வேலைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தர. அல்லேலூயா. உன்னை நிரப்ப
ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. விசுவாசம். ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விசுவாசம். மோகன் சி லாசர் சொன்னதான ஒரு காரியத்தை சொல்லி, ஹல்லேலூயா, ஒன்றுமே அறியாத ஒரு காட்டுவாசி செய்ததான காரியத்தை உங்களுக்கு சொல்லி, தேவன் தந்ததான பாதுகாப்பை சொல்லி, ஹல்லேலூயா, முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, எல்லா காரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கபா தபா 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 திபி திபி கபாலா காரி கபாலா கபா பாபா 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 பாபா. பாருங்க, விசுவாசம். ஹல்லேலூயா. வட இந்தியாவில் ஹல்லேலூயா, ஆமாம், இருக்கிறதான காட்டுவாசிங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. காட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய எல்லா சாமானத்தை ஹல்லேலூயா எங்கேருந்து, கோரக்கொந்தாவிலிருந்து மஞ்சூருக்கு வந்து வாங்கிட்டு போடுறதான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. குரூப்பாக வருவாங்க, சேர்ந்து தான் போவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடந்த காரியம்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டியதை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் என்ன சொன்னார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கா, ஒரே ஒரு சாமான் மட்டும் வாங்கலை, வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சாமானை வாங்க போனார். லேட் ஆச்சு, அவங்க போயிட்டாங்க, இவர் பிந்தி போகிறாரு. திடீர்னு சொல்லி என்ன ஆச்சுங்க, இருளாச்சு. இவர் நம்பிக்கையோடு நடக்கிறாரு. திடீர்னு சொல்லி ஒரு புலி முன்பாக வந்து நிற்குது. ஹலோ, ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணுவா? ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் கூட பயப்படாமல் தலைமையில் இருக்கிறதான அந்த மூட்டியை இறக்கி வச்சுட்டு முழங்காடு படிட்டு ஹல்லேலூயா ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கினா தேவன் நீர், இந்த புலியினுடைய காரியம் என்ன அணுகாத படிக்கு அதை என்ன பண்ணணும், விரட்டணும்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபித்தான். விசுவாசத்தோடு ஜெபித்தா. என்ன நடந்துச்சு, அந்த ஒரு நிமிஷத்தில் அது எங்கே போச்சுன்னு தெரில இன்றைக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குதா? ஆபிரகாமுக்கு உண்டான விசுவாசம் இருக்குதா? இல்லை, அதை தரத்தா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்வுக்கு காரணம் விசுவாசம் இல்லை, அதை மாற்றி உன்னை உற்சாகப்படுத்தத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம். விசுவாசங்கிறது வரம். அந்த வரத்தை தந்து உன்னை நிரப்பி உன்னை எழுப்பா, உன் குடும்பத்தை எழுப்பா, பிள்ளைகளை எழுப்பா, சபையை எழுப்பா, இந்த மஞ்சள் பட்டணத்தை எழுப்பா, நல்லவராக நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த அனுபவங்கள் பெருக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம்.